விஜயநகர பேரரசு மீண்டும் நிறுவட்டுமான்னு ஒரு பக்கம், சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி காலகட்டத்தில் தான் பிராமின் ஆதிக்கம் சமஸ்கிருதம் வளர்ந்ததுன்னு ஒரு கட்சியின் தலைவர் பேசிட்டு இருக்காரு. தமிழர் தமிழ் தேசம் என வெகுண்டு எழுகிற காலமாக பார்த்து இந்த மாதிரி செய்திகளை திட்டமிட்டே பரப்பிட்டு இருக்காங்க. சோழர்கள் ஆட்சி காலகட்டத்தில் கிராம சபை தலைவர்களாக உழைக்கும் வேளாண் குடிமக்கள், கல்வியில் சிறந்தவர்கள், நேர்மையானவர்கள் நியமிக்கப்பட்டார்களா இல்லையா? அப்படி இவங்க சொல்ற மாதிரி பிராமண ஆதிக்கம் இருந்துச்சுன்னா பிராமணர்கள் தானே இந்த பதவியில் இருந்திருக்க வேண்டும். தஞ்சை பெருவுடையார் கல்வெட்டுகள் தமிழில் உள்ளதா சமஸ்கிருதத்தில் உள்ளதா? அப்ப பிராமண ஆதிக்கம் எப்போது அதிகரித்தது? விஜயநகர நாயக்கர் ஆட்சி காலகட்டத்தில் தான் பிராமண ஆதிக்கம் அதிகரிச்சிருச்சு. வர்ணாசிரம கோட்பாடு அரச சட்டமாக விஜயநகர பேரரசு ஆட்சி காலகட்டத்தில் தான் மாற்றப்படுறாங்க. கோவில்களுக்குள்ள சமஸ்கிருதம் நுழைந்ததும் விஜயநகர ஆட்சி காலகட்டத்தில் தான். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், திராவிடம் என்றால் என்ன? சரி, அதை விடுவோம். திராவிடம் பிராமண ஆதிக்கத்தை, ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்து தானே வளர்ந்தது. 60 வருஷமா இந்த மண்ணை ஆள்ற கட்சி திராவிட கட்சிகள் தானே. அப்படி நீங்க சொல்ற மாதிரி சோழர்கள் ஆட்சி காலகட்டத்தில் சமஸ்கிருதம் கோயிலுக்குள்ள போச்சு அப்படின்னம்னா 60 வருஷமா அதை மீட்டெடுக்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க தமிழர்கள் எழுச்சி விட்டு வராங்க, தமிழ் தேசியம் பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உன்னையும் இந்த மாதிரி செய்திகளை திட்டமிட்டே பரப்ப ட்ரை பண்றீங்க. எங்களை பொறுத்தளவுக்கு எங்கள் மன்னர்கள் தான் சேர சோழ பாண்டியர்கள் தான் எங்களுக்கு மன்னர்கள். இதை யாராலும் மறுக்கவும் முடியாது.